ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை எஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்க்கும்போது இலக்கணம் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்களா குரூப் 4ல். ஆமாம், அப்போ அந்த சிலபஸில் கொஞ்சம் இலக்கணம் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த மயங்கொழிகள், அதாவது இந்த ட ந ந ந ல ழ ர ர இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டாபிக் இருக்குது. அதில் நமக்கு 6th பார்க்குறப்ப ஒரு லெசன் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது போக 11th கொஞ்சம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்போ மயங்கொழிகள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பார்க்கும்போது, ஆமாம், உச்சரிப்புல சிறிதளவு தான் மாற்றம் இருக்கு, அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, ஆனால் எழுதும்போது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ மனம் மனம் அப்போ இது ரெண்டுக்குமே ஆனால் பொருள் வேறையானா கண்டிப்பாக பார்க்கும்போது பொருள் ரெண்டுக்குமே வேற. சரிங்களா, சரி. அப்போ அடுத்து பாருங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மனம் எதை சார் குறிக்கும் அப்படின்னா பார்க்கும் எதை குறிக்குது? வாசனை. சரிங்களா, எதை குறிக்கும்? வாசனை பார்க்கும்போது பார்க்குறப்ப குறிக்கும். ஆனால் ரெண்டாவது மனம் எதை குறிக்குது அப்படின்னா மனசு. அதான் பார்க்கும்போது பார்க்குறப்ப உள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அதை குறிக்குது. சரிங்களா, அப்போ எதெல்லாம் மயங்கொழிகள் அப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பார்க்கும்போது பாருங்க. இப்போ இந்த உச்சரிப்பில் பார்க்கும்போது சிறிதளவு மாற்றம் இருக்க ந அடுத்து ல ல ர ர. சரி, அப்ப இது எல்லாமே கிட்டத்தட்ட மயங்கொழிகள் தான். அப்ப மயங்கொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 8 இருக்கு. எத்தனை இருக்கு? 8 இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க. ந ந ந. சரிங்களா, அப்ப இந்த மூணுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா பார்க்கும்போது இது எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு படம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆமா, இதுதான் பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது நம்மளுடைய நாக்கு. சரிங்களா, இதுதானது நம்மளோட பார்க்கும்போது பார்க்கறப்ப நாக்கு. அப்ப இந்த நாக்கை நம்ம அதனுடைய எந்த பகுதியில சார் நம்ம உரசணும் அப்படின்னா பார்க்கும்போது நாக்கை கொண்டு போய் அன்னத்தோட என்னது, ஆமா, நடுப்பகுதி. சரிங்களா, இப்ப இதை நான் 3 கேட்டகரியா பிரிக்கிறேன். எத்தனை கேட்டகரியா பிரிக்கிறேன்? 3 கேட்டகரியா. சரிங்களா, இது முதல் பகுதி. சரிங்களா, இது என்னது? முதல் பகுதி. ஆமா, அடுத்து இது பார்க்கும்போது பார்க்கறப்ப நடுப்பகுதி. இது பார்க்கும்போது பார்க்கறப்ப முன்பகுதி. இங்க பல்லுக்கு அடியில் எடுத்தோம் அப்படின்னா பார்க்கும்போது இது அடிப்பல்லு நம்ம சொல்லலாம். இது என்னது? அடிப்பல்லு. சரிங்களா, ஆமா, ஓகே. இப்ப பாருங்க, இது என்னது? முதல் பகுதி, இது நடுப்பகுதி. சரிங்களா, ஆமா, இது முன்பகுதி. ஆமா, இல்லைன்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப இது என்னது? அடிப்பல்லோட அடிப்பகுதின்னு சொல்லலாம், பல்லோட அடிப்பகுதி. இப்ப 3 சுழி நா அப்படின்னா பக்கம் சுழிச்சிருக்கிறது இப்ப 2 சுழி நாவோட கூட இருக்கா கம்மியா இருக்கா? ஆமா, 2 சுழி நானா இது. சரிங்களா, ஆமா. இப்ப நான் எப்படி சுழிச்சிருக்கேன் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப 3 சுழி சுழிச்சிருக்கேன். அப்ப எனக்கு நல்லா வளைஞ்சு போயிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3 சுழி நான்ல நாவோட நுனி பார்க்கும்போது மேல்வாய் அன்னம் இருக்கு பாத்தீங்களா, அன்னத்தோட எந்த பகுதியை டச் பண்ணுது அப்படின்னா நடுப்பகுதியை டச் பண்ணுது. இப்ப அடுத்து பார்க்கும்போது இப்ப ஃபர்ஸ்ட் நடுப்பகுதி, அடுத்து இவங்க முதல் பகுதிக்கு வந்துருவாங்க. இங்க பாருங்க, முன்பகுதிக்கு வந்துருவாங்க. இப்ப 2 சுழி நா இருக்கா, அப்ப 3 சுழினால ஒரு சுழியை கழிச்சோம் அப்படின்னா 2 சுழி நமக்கு கிடைக்கும். அப்ப நாவோட நுனி இப்ப அடுத்த கேட்டகரி என்னது அப்படின்னா முன்பகுதிக்கு பார்க்கும்போது பார்க்கற வந்துடுறாங்க. சரிங்களா, ஆமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது இப்ப பாருங்க, இந்த நா அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நாவோட நுனி மேல்வாய் பல்லோட அடுத்து என்னது? அடி பகுதிக்கு வந்துட்டாங்க. சரிங்களா, அப்ப எந்த ஆர்டர்ல போறாங்க அப்படின்னா 1 2 3 இந்த கேட்டகரியில அப்படியே போயிட்டு இருக்காங்க. சரிங்களா, அப்ப இது நடுப்பகுதி, இது முன்பகுதி, இது என்னது? மேல்வாய்ப்பல்லோட அடிப்பகுதி. அடுத்து வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் இதற்கான இணை எழுத்துக்களும் இதுதான். சரிங்களா, இதுக்கெல்லாம் என்னது? இதற்கான இணை எழுத்துக்களுமே இதுதான். அதாவது பார்க்கும்போது பார்க்கறப்ப இன்னுன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த எழுத்து என்ன இருக்கும் அப்படின்னா டால ஒரு விஷயம் இருக்கும். இன்னுன்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கும்? இத்துன்னு ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா, ஆமா, இன்னுன்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கும்? ரான்னு ஒன்று இருக்கும். அதான் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பன்றி நான் ஒன்று எழுதுறேன், பன்றி. அப்ப 2 சுழி இன்னுக்கு எது வருது அப்படின்னா பெரிய எரிய வந்துருச்சா, பெரிய ரா வந்துருச்சா. அதே மாதிரி பந்து நம்ம எழுதுவோம், பந்து. அப்ப இன்னுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா தகர வரிசையில தூ ஒன்று வந்துருச்சா. ஆமா, பண்டம் நம்ம எழுதலாம், பண்டம். அப்ப பண்டம் 3 சுழி நானானது டா வரும் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, சரி, ஓகே. அப்ப அடுத்து பாருங்க, சொற்களில் ந இடம்பெறும் வகை. டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன வரும்? இன்னும் வரும்னு சொல்றாங்க. என்னென்ன? கண்டம், வண்டி, நண்டு. சரிங்களா, இந்த பெரிய ராக்கு பக்கத்துல என்ன வரும் அப்படின்னா பார்க்கும்போது கண்டிப்பா என்ன வரும்? இன்னு வரும்னு சொல்றாங்க. சரிங்களா, என்ன வரும்? இன்னு வரும் நம்ம சொல்றோம். சரிங்களா, சரி. இப்ப அடுத்து பாருங்க. இப்ப இதுல வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது இப்ப இதுல சொற்கள் வேறுபடுறது. அதான் வானம் 3 சுழி நா இருக்கு. சரிங்களா, இப்ப வானம் அப்படின்னா இந்த 3 சுழி நா வந்துச்சுன்னா அதுக்கு ஆகாயத்துல வெடிக்கக்கூடிய வெடியை மென்ஷன் பண்ணுது. சரிங்களா, அதான் வெடின்னு பேரு. சரிங்களா, இதே 2 சுழி நா அப்படின்னா பார்க்கும்போது என்னது? ஆகாயத்தை மென்ஷன் பண்ணும். சரிங்களா, அதை பார்க்கும்போது பார்க்கறப்ப வானம் 2 சுழி நானது ஆகாயத்தை குறிக்கும், 3 சுழி நா அப்படின்னா பார்க்கும் வெடியை குறிக்குது. சரிங்களா, ஆமா. சப்போஸ் இல்ல சார், இப்ப பார்க்கும் 3 சுழி நால நீ இருக்கு சார் அப்படின்னா பார்க்கும்போது அது என்னது? ஆமா, அப்ப அது வேலையை குறிக்கும். 2 சுழி நீ எதை குறிக்குது அப்படின்னா குளிர்ச்சி பார்க்கும்போது பார்க்கறப்ப குறிக்குது. எதை குறிக்குது? குளிர்ச்சி பார்க்கும்போது பார்க்கறப்ப குறிக்குது. சரிங்களா, ஆமா. அடுத்து ல
ல ழ. இப்ப அங்க நம்ம லாஸ்ட் கிளாஸ் அதுல பார்க்கும்போது பாக்குறப்ப நாலாம் நம்ம என்ன சொன்னோம், ஆமா 3 சுழி நான் இங்க நடுப்பகுதியில வரும். அடுத்து இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப நம்ம முன்பகுதியில இருந்து பார்க்கும்போது 2 சுழி நான் வந்துச்சு. சரிங்களா? ஆமா. அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இந்த நான் எங்க வந்துச்சு அப்படின்னா பார்க்கும்போது பல்லோட அடிப்பகுதியில வந்துச்சு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல போக போகுது. சரிங்களா? இப்ப குண்டுல, சரிங்களா, என்னது குண்டுல அப்படின்னா அப்ப இது எங்க டச் ஆகும் அப்படின்னா மேற்பல்லோட என்னது அடியை ஃபர்ஸ்ட் டச் பண்ணும். சரிங்களா? மேற்பல்லோட அடியை ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப டச் பண்ணும். அங்க கடைசியா தான் மேற்பல்லோட அடியை நம்ம பார்த்தோம். இப்ப இங்க அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பொது லகரம், அதாவது லான்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பொது லகரம். சரிங்களா? அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நாவோட இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தோட இந்த பகுதி என்ன பகுதி, நடுப்பகுதி. சரிங்களா? இதுதான் முன்பகுதி. இந்த இடம் தான் என்னது, இது முன்பகுதி. இந்த கடைசியா இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்னது அப்படின்னா என்னது, முன் அடிப்பல்லுன்னு சொல்லுவோம். சரி, அடிப்பல். அப்ப இங்க இருக்கிறதுக்கு பேர் என்ன பண்ணா முதற் பகுதின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? முதற் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். முன்பகுதி வேற, முதற் பகுதி வேற. சரிங்களா? ஆமா. இப்ப இந்த லா வந்து பார்க்கும்போது, இந்த லா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப எங்க டச் ஆகுது அப்படின்னா, ஆமா நடுப்பகுதிய இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அதான் நடுப்பகுதியை. நடுப்பகுதி வந்து பக்கம் தொடுவதால லகரம் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது லகரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பொது லகரம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? பொது லகரம் அப்ப நம்ம சொல்றோம். இது நான் போல இருக்கிறதுனால நாழகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இது நான் மாதிரி இருக்கிறதுனால தானே நாழகரம் அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க. அப்ப ழ அப்படிங்கிறது தமிழருக்கே உரிய சிறப்பு, தமிழுக்கு உரிய சிறப்பு. ஆமா. அப்ப தமிழருக்கே வந்து பார்க்கும்போது சிறப்பு எது அப்படின்னா இதுதான். அதேதான். சரிங்களா? மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் பிறக்கிறது எது அப்படின்னா பார்க்கும், வருடுவதால் பிறக்கிறது எது அப்படின்னா என்னது, சிறப்புலாவா சொல்லணும். வருடுவதால் பிறக்கிறது எது, இந்த சிறப்புலா. சரிங்களா? ஆமா. இது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மா மாதிரி இருக்கிறதுனால இது மகர லகாரம்னு சொல்லுவாங்க. அங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், லா மாதிரி இருக்கிறதுனால, லா வந்து எப்படி இருக்கு, நா மாதிரி இருக்க, நகர லகரன்னு நம்ம சொன்னோம். இது மா மாதிரி இருக்கிறதுனால மகர லகரன்னு சொல்லுவாங்க. சரிங்க? அப்ப இதுக்கான பொருள் வேறுபாடு சில கொடுத்துருக்காங்க. விழை அப்படின்னா வந்து பார்க்கும்போது குண்டுலா போடுங்க அப்படின்னா பொருளோட மதிப்பு. சரிங்களா? ஆமா. விழை அப்படின்னு வந்து பார்க்கும்போது பொது லகரம் அது உண்டாக்குதல், விளைச்சல், நல்ல விளைச்சல். இந்த சிறப்புலா வந்துச்சு அப்படின்னா விழை அப்படின்னா வந்து பார்க்கும் விரும்பு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சரி, ஓகே. இங்க பாருங்க, இலை அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்னது, செடியோட இலையை சொல்றோம். கொடி என்னது, கொடி இலை, இது மாதிரி நம்ம சொல்லும்போது அது செடியோட இலைக்கு பேரு. இதே இலை அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப இலைச்சு போயிட்டப்பா ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்பா, அதான் மெலிந்து போதல். சரிங்களா? அடுத்து இழை அப்படின்னா வந்து பார்க்கும்போது எப்பா நூல் இலையில தப்பிச்சேன் தெரியுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப அதுக்கு பேர் தான் அது இழை நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப அடுத்து பாருங்க. இப்ப இந்த பெரிய ராக்கான வித்தியாசம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்ப இதுல வந்து பார்க்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ரா இருக்கு. ஆமா. அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு ரா இருக்கு. சரிங்களா? இது சின்ன ரா, இது பெரிய ரா. அப்ப இவங்களும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவங்க ஃபர்ஸ்ட் எந்த பகுதியை தொடுவாங்க அப்படின்னா நடுப்பகுதியை ஃபர்ஸ்ட் டச் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அதாவது பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது, ஆமா முன்பகுதியை ஃபர்ஸ்ட் டச் பண்றாங்க. இவங்க எங்க டச் பண்றாங்க அப்படின்னா மைய பகுதி. சரிங்களா? ஆமா. அதாவது வந்து பார்க்கும் மைய பகுதின்னு சொல்லலாம், இல்லைன்னா அடிப்பகுதின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அப்ப நாவோட நுனி மேல் அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வரதுனால ரகரம் தோன்றுது. அப்ப இது ஒரு இடையின எழுத்து தானே. ஆமா. கசட தப்பற அதை பார்க்கும்போது பார்க்கறப்ப அது வல்லினம். சரிங்களா? கசட தப்பற அப்படிங்கிறது இந்த ரா வந்துச்சுன்னா அது வல்லினம். சரிங்களா? இது வந்து வல்லினம். எங்கன்னா நம்ம எரள வளல இந்த ரா வந்துச்சுன்னா அது என்னது, இடையின எழுத்து அப்படிங்கிறதுனால இது ஒரு இடையின ரகரம்னு சொல்லுவாங்க. இப்ப நாவோட நுனி மேலெண்ணத்தோட மைய பகுதியை டச் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்க்கும்போது அது ரகரம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கும். சரிங்களா? ஆமா. அப்ப இது ஒரு வல்லின எழுத்துனால வல்லின ரகரம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, 3 சுழினா 2 சுழினா அடுத்தனது நா. அப்ப 3 சுழி நானா ஃபர்ஸ்ட் எங்க வரணும் அப்படின்னா 3 கோடு வச்சிருந்தோமா, அந்த 3 கோட்ல இருந்து பார்க்கும்போது பார்க்கற எங்க வரணும், நடுப்பகுதி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப டச் பண்ணணும். சரிங்களா? ஆமா. இப்ப இவங்க சின்ன நான் வந்து பார்க்கும்போது எங்க முன்பகுதியை டச் பண்ணணும். இந்த நான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது பல்லோட அடிப்பகுதி வந்து பார்க்கும்போது டச் பண்ணணும். சரிங்களா? ஆமா. இப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப லா பார்த்தோம், லா பார்த்தோம், ழா பார்த்தோம். சரிங்களா? இந்த லாங்கிறவங்க பல்லோட என்னது அடிப்பகுதி. இவங்க வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னன்னா அன்னத்தோட வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது நடுப்பகுதி. சரிங்களா? அன்னத்தோட நடுப்பகுதி. அப்ப ழாங்கிறது வருடுவதால் பிறக்கும். என்னது, வருடுவதால் பிறக்கிறது எது அப்படின்னா என்னது, சிறப்புல. சரிங்களா? என்னது, சிறப்புல. சரிங்களா?
சுரக்கு. அப்ப இதனுடைய வேறுபாடுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? அப்ப ஏரி சரிங்களா, நமக்கு தெரியும் ஏரி என்னது நீர்நிலைன்னு சொல்லுவோம். ஏரி என்னது நீர்நிலை. இதே வந்து பார்க்கும் பெரிய ரா வந்துச்சு அப்படின்னா பார்க்கும் மேல ஏரியா அதை வந்து பார்க்கும் கொஞ்சம் பறிச்சு போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மேல ஏரி அப்படின்னா பார்க்கும் மேல ஏறது. இதே சின்ன ரால வந்து கூரைன்னு வந்துச்சுன்னா வீட்டோட கூரை சரிங்களா. பெரிய ரை வந்துச்சு அப்படின்னா பார்க்கும்போது என்னது புடவைன்னு சொல்றாங்க. பெரிய ரைனானது புடவை அப்படின்னு சொல்றாங்க சரியா. சரி, அப்ப இது வரைக்கும் இருக்கிறது 6th சரிங்களா. அப்ப 11th கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் நம்ம ஒரு ஜஸ்ட் பார்ப்போம். இப்ப பாருங்க, எழுதும் போது பிழைகளை கீழ்கண்ட வகைப்பாட்டில் பிரிக்கலாம். அதை எழுதுறப்ப என்னென்ன பிழைகளா வரும்? ஒண்ணு எழுத்து பிழை வரும் சரிங்களா. ஆமா, அப்படி இல்லை அப்படின்னா பார்ப்போம் சொற்பொருள் பிழை வரும், இல்லைன்னா சொற்சொடர் பிழை வரும், பொதுவான பிழைகள் சில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையான சில செய்திகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாக்குறப்ப இது நமக்கெல்லாம் மெஜாரிட்டி தெரியும். உயிரெழுத்து எத்தனை இருக்கு அப்படின்னா 12. குறில் நெடில் எழுத்துக்கள் வந்து பார்க்கும்போது நார்மலா உயிரெழுத்து எப்படி பிரிப்போம்? குறிலாவும் நெடிலாம் பிரிப்போம். இதுக்கு மாத்திரை அளவு நமக்கு தெரியும். மெய்யெழுத்து மொத்தம் கிக்குல இருந்து இன்னும் வரைக்கும் எடுத்தோம் பண்ணா பார்க்கணும் எத்தனை மெய்யெழுத்து இருக்கு? 18 மெய்யெழுத்து இருக்கு. அப்ப உயிரெழுத்து எத்தனை இருக்கு? ஆமா 12 இருக்கு. சரி, அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 216. அப்ப உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் 216 என்னது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது வல்லின எழுத்து அதை பார்க்கும்போது பாக்குறப்ப கசட தப்பற நீங்க என்ன எரள வளல பிரிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சரிங்களா. இப்ப இதுல பாருங்க, இங்க வேறுபாடுங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ந ந ந ர ர ல ல ழ சரிங்களா. அப்ப இவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி, அப்ப கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்து வருமானம் கண்டிப்பா வராது. ஒரு தொடரை ஆரம்பிக்கும் போதே இந்த பக்கம் என்னது ஸ்டார்டிங்ல இக்கோ இங்கோ இது மாதிரி வருமானம் எதுவுமே வராது. சப்போஸ் அது வந்துச்சு அப்படின்னா அது என்னது தமிழே கிடையாது. அதாவது எக்ஸாம்பிள் கிரீடம், அப்ப இக்கு வந்திருக்கா, அப்ப இக்கு வந்துச்சுன்னா அது என்னது இப்ரியா. இப்ரியா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப அது என்னது வடமொழியா இருக்கும் சரிங்களா. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது கிளிஷே கிளிஷே அப்படிங்கறது வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இதுவும் வந்து பார்க்கும்போது இக்கு வருது, ஆனா இது என்னது ஆங்கிலம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. சரி, அப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வேற என்ன இருக்கு அப்படின்னா வல்லின மெய்யோடு, அதாவது வந்து பார்க்கும்போது ஒரு வல்லின மெய்யோடுனா வந்து பார்க்கும் வல்லின மெய்னானது இக்கு, ஆமா இச்சு இட்டு இத்து இப்பு இரு சரிங்களா. அப்ப இந்த இவங்களோடலாம் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு எழுத்துமே கடைசியே முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது வல்லின மெய்யோடு சொல் முடியாது. அப்படி முடிஞ்சிச்சுன்னா அதுவும் தமிழ் சொல்லுகள் கிடையாது. ஆமா, அப்ப பார்க் அப்ப இக்குல தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா. அப்ப இக்குல முடிஞ்சிருக்கு, ஆனா அது என்னது தமிழ் சொல்லு கிடையாது. பஞ்ச் சரிங்களா. பட் போத் டப் அப்ப இது எல்லாமே என்னது தமிழ் சொற்களே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டாபிக். வல்லின மெய்கள் வந்து பார்க்கும்போது வல்லின மெய் வந்து பார்க்கும்போது ஈரோற்றாய் வாரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்க்கும்போது வல்லின மெய்கள் அப்படின்னா என்னது கசட தபர சரிங்களா. அப்ப இவங்க வந்து கண்டினியூஸ்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இப்ப இந்த 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 இதுல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா மெய்யெழுத்து இடம்பெறும் போது அடுத்து இதுக்கு இருக்கு பக்கத்துல ஒரு இட்டு அப்படிங்கிற மாதிரி வராதுன்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது வந்து பார்க்கும் இங்க பாருங்க காட்சி சரிங்களா. அப்ப இட்டு வந்திருக்கா, ஆனா அதுக்கு பக்கத்துல இச்சுன்னு ஒரு விஷயம் வராது. முயற்சி பெரியரா வந்திருக்கா, அப்ப அதுக்கு பக்கத்துல இச்சுன்னு ஒரு விஷயம் வராது. இது பிழையா இருக்கு சரிங்களா. ஆமா, அடுத்து பாருங்க இக்கு இச்சு இத்து இப்பு சரிங்களா. ஆமா, அப்படி இருக்கும்போது பாக்குற ஆகியவற்றின் பின் அவற்றின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும். அதாவது வந்து பார்க்கும்போது இக்கு இச்சு இத்து இப்பு இதுக்கு இது ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இத்து இடம்பெட்டுச்சுன்னா அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா தா வரிசையில தான் ஏதாவது ஒண்ணு. எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. பந்து சரி, இது வேணாம் இது வேணாம். பக்கம் சரிங்களா. இக்கு வந்திருக்கா, பக்கத்துல என்ன வருது காதான் வருது சரிங்களா. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து 10 ரூபாய் 10 அப்ப வந்துருச்சா. ஆமா, அப்பம் அப்பம் சரிங்களா. அடுத்து வந்து பார்க்கும்போது இச்சுக்கு வந்து பார்க்கும்போது என்ன சொல்ல தச்சர். அப்ப இவங்க எல்லாம் எடுத்துக்காட்டா நம்ம சொல்றப்போ ஒரு இக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது யாரு பக்கத்துல காதான் வரும் சரிங்களா. ஆமா, அடுத்து இட்டு இரு என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் க ச ப என்னும் வரிசைகளுமே வரும். பாட்டு வெட்கம், அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இட்டு இரு சரிங்களா என்னும் மெய்களுக்கு அப்புறம் அவ்வெழுத்து வரிசைகளும் வரலாம் சரிங்களா. அதாவது டா இது மாதிரி வரலாம். இல்ல அப்படின்னு அந்த பார்க்கும்போது க ச ப இவங்களும் வரலாம்னு சொல்றாங்க. சொல்ற புரியுதாப்பா. இட்டு இடம்பெற்றுச்சு அப்படின்னா பட்டி நான் சொல்றேன்னா அப்ப இட்டுக்கு பக்கத்துல அந்த அதுவும் வரலாம் சரிங்களா. ஆமா, இல்ல அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா பட்பம் பட்பம் இல்ல வராது சரிங்களா. அந்த திட்பம் சரிங்களா. என்னது திட்பம். அப்ப இட்டுக்கு பக்கத்துல டா மட்டும் வரல, ஆனா அந்த காசாபாவில வந்து பார்க்கும்போது 3 எழுத்துல ஏதோ ஒரு எழுத்து வருது, புரியுதுங்களா. ஆமா, அப்ப இட்டு இரு என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் க ச ப என்னும் வரிசைகளுமே வரும்.
பாட்டு. அப்ப டா வரிசையில ஒண்ணு வந்துருச்சு. ஆனா இட்டு வரிசை வந்திருக்கு. ஆனா அங்க என்ன வந்திருக்கு? கா வந்திருக்கு. ஆனா இட்டு வந்திருக்கு. ஆனா அங்க சால வந்திருக்கு. இட்டு வந்திருக்கு. ஆனா அங்க அது பா வந்து பகும்போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அப்ப அடுத்து பாருங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது ட ர என்னும் எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வராது. அதாவது டாவும் ராவும் கண்டிப்பா சொல்லோட இதுல வராது. அப்படி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல்லே கிடையாது. டமாரம் ரப்ப. சரிங்களா? ஆயுத எழுத்து சொல்லோட இடையில மட்டும்தான் வருங்கிறத நம்ம நிறைய படிச்சிருப்போம். தனிச்சொல்லாயினும் மூவெழுத்தாகவும் தனி குரலை அடுத்து வரும். அதாவது தனிச்சொல்லுதான் தனிச்சொல்லா இருந்தா கூட 3 எழுத்தாகும். சரிங்களா? தனி குரிலுக்கு அடுத்துதான். இது எல்லாமே என்னதான் குறில் எழுத்துக்கள் தான். ஆவும் ஏ அடுத்து கா இது எல்லாமே குறில் எழுத்து அடுத்துதான் வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? சுரக்க அடுத்து பாருங்க மெல்லின எழுத்துக்களில் ந சொல்லோட தொடக்கத்துல வராது. அப்ப கசட தபரையில வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப டாவும் ராவும் வராதுன்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்க்கும்போது ட ரா எப்படி வராதோ அதே மாதிரி வந்து பார்க்கும் மெல்லினத்துல யார் வரமாட்டா அப்படின்னா பார்க்கும்போது 3 சொல்லி நாவும் 2 சொல்லி நாவும் வரமாட்டாங்க. சரிங்களா? ஆமா, தனி சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் அவ்வல்லின மெய்யோ அவற்றின் இன மெல்லின மெய்யோ வரும். சரியா? தனி சொல்லின் இடையில வல்லினத்துக்கு முன்னாடி, அதாவது தனி சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தனி சொல் இருக்குன்னா அதோட இடையில இருந்து பார்க்கும் வல்லினம்னா கசட தப்பற. ஆமா, அவ்வல்லின மெய்யோ அவற்றின் இன மெல்லின மெய்யோ வரும். பிற மெய்கள் எதுவுமே வராது. அதான் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்க்கும்போது தக்கை. சரிங்களா? ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப தங்கை, அடுத்து பச்சை, இஞ்சி, பண்டு, பட்டம், பத்து, பந்து. என்னன்னா அந்த பக்கம் ஒவ்வொரு இதுக்குமே அடுத்து அந்த பக்கம் இடம்பெறக்கூடிய விஷயங்கள் அந்த பக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கு? கசட தபரையில வரக்கூடிய விஷயங்களா இருக்கு. சரிங்களா? சுருக்க அடுத்து பாருங்க எரழ வழல வந்து பார்க்கும்போது வா மட்டும் வராது. சரிங்களா? அப்ப இவங்களுக்கு பின்னாடி வந்து பார்க்கும்போது வியங்கோல் வினைமுற்று இல்லைன்னா கல் விகுதி இல்லைன்னா வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் இருக்கும். என்னன்னா ஒண்ணு இல்ல, இங்க பாருங்க எங்க ஆப்ஷன் பாருங்க தேய்க. சரிங்களா? அப்ப வியங்கோல் வினைமுற்றுக்கு முன்னாடி யார் வரா அப்படின்னா பார்க்கும்போது ஈ வருது. சரிங்களா? அதே மாதிரி நாய்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஈ இருக்கு. சரிங்களா? ஆமா, அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பாக்குற ஊர்க. அப்ப ஊர்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இரு இருக்கு. ஆமா, ஊர்கள். அப்ப இது மாதிரி அதாவது ஒண்ணு வந்து பார்க்கும் கல்னு வரணும், இல்லைன்னா வந்து பார்க்கும்போது வாழ்க அப்படிங்கிற இது மாதிரி முடியணும். முடியும் போது முன்னாடி யார் வருவா அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப எரழ வளல், அதாவது இடையின எழுத்து நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுல வாவை தவிர மத்த யார் வேணாலும் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அப்ப அடுத்து பாருங்க நகர ஒற்று அடுத்து ரகரமும். அதாவது இந்த பக்கம் நம்ம பண்டம்னு படிச்சோம். சரிங்களா? அடுத்து இந்த பக்கமும் பாக்குறப்ப பன்றின்னு படிச்சோம். அப்ப 3 சொல்லி நான் வந்தா டா தான் வரணும். 2 சொல்லி நான் வந்தா பெரிய ரா தான் வரணும். சரிங்களா? ஆமா, 2 சொல்லி நாக்கு வந்து பார்க்கும்போது யார் வரமாட்டா? டா வந்து வராது. 3 சொல்லி நாக்கு வந்து பார்க்கும்போது யாரும் வரமாட்டா அப்பனா ரீ வராது. அதை தான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப அடுத்து பாருங்க இஞ்சி இன் இவ். சரிங்களா? ஆகிய எழுத்துக்களை முடியக்கூடிய சொற்கள் வந்து பார்க்கும்போது கடைசியா இதெல்லாம் இந்த எழுத்துக்கெல்லாம் கடைசியா இருக்காதுப்பா. இந்த எழுத்துலாம் வந்து கடைசியா இந்த எழுத்தெல்லாம் வச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது பார்க்குற வரதில்லை. அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப ரேர்னு சொல்றாங்க. எரழ அதை பார்க்கும்போது எரழ அதாவது ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒற்றுகள் மட்டும்தான், இது வந்தா மட்டும்தான் சில இடங்கள்ல உயிரொற்றா வருமா. ய ர ழ அதான் பாய்ச்சல். சரியா? அதான் பாய்ச்சல் அல்ல பாய்ச்சு. சரிங்களா? ஆமா, பார்க்கும். அடுத்து அந்த வாழ்க்கை தனி குறியில எடுத்துட்டு. சரிங்களா? அதான் தனி குறியில அடுத்து வந்து பார்க்கும்போது ரகர ரகர ஒற்றுகள் வராதான். ஒரு தனி குறியில எழுத்துக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கும்போது ரகர எழுத்தும் வராது, ரகர எழுத்தும் வராதுன்னு சொல்றாங்க. தனிக்குறிலை அடுத்து, ஆமா, தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்று வந்துச்சுன்னா அது ஏதோ வந்து பார்க்கும்போது தகுதிக்கு ஏற்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாத்தி எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, இப்ப வந்து தனி குறில் இருக்கு நீ. சரிங்களா? இப்ப இதுக்கு அடுத்து இருன்னு ஒண்ணு வந்திருக்கு. அப்ப வந்துச்சுன்னா நான் அதை என்ன மாத்திக்கலாம்? ரூவா மாத்திக்கலாம். சரிங்களா? அப்ப நிர்வாகம். கர்மம் அப்படின்னா என்னன்னு மாத்திக்கணும்? கருமம். இல்ல அப்படின்னா கண்மம் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கலாம். சரிங்களா? ரகரத்துக்கு அடுத்து ரகர வரிசை. ரகரத்துக்கு அடுத்துனது ரகர வரிசை எழுத்துக்களும் லகரத்துக்கு அடுத்து லகர வரிசை எழுத்துக்களும் வராது. ஆமா, போட்டு குழப்புறாங்க பாத்தீங்களா? ஆமா, ரகரத்துக்கு அப்புறம் ரகர வராது. லகரம் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்குற இப்ப ரகரத்துக்கு பக்கத்திலே வந்து பார்க்கும்போது ரகர வரிசை ஒரு வரிசை வராது. லா வந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்துல லே லா லே இது மாதிரி இது பார்க்கும்போது எதுவுமே யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஆமா, அடுத்து ஒரு உயிர் வரியின் ஓர் இரு முறையை ஓர், அதை பார்க்கும் ஓர் உயிர்வரின் ஒரு இருமுறையை ஓர் ஈர் என மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது என்னன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரியா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஓகே ஓகே ஓகே. அது என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அதானே, அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா ஆமா அது ஓர்
விலங்கு, அதை ஓர் ஆடு, ஓர் ஆடு. அதாவது ஆடுன்னு வரும்போது உயிரெழுத்து வருதா, உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஒருன்னு வரும், அதான் ஓர்னு வரும். சரிங்களா? ஆமா. சப்போஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு மாடு, ஒரு மாடு. சரிங்களா? ஒரு மாடு. அப்ப ஒரு மாடு அப்படிங்கும்போது பார்க்கறப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்ப இந்த இடங்கள்ல வந்து பார்க்கும்போது உயிர்மை எழுத்து தானே வந்துச்சு. இந்த இடத்துல என்ன வந்துச்சு, உயிர்மை எழுத்து தான் வந்துச்சு. அப்ப உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, என்ன எடுத்துக்கணும், ஆமா உயிர்மை எழுத்து அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து நான் இத ஒருன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஓருனா உயிர் எழுத்து வந்திருக்கணும்ப்பா, ஓருனா உயிர் எழுத்து வந்திருக்கணும், ஒருனா வந்து பார்க்கும்போது உயிர் மெய் எழுத்து வந்திருக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, அதே மாதிரி வந்து பார்க்கணும் லகர லகர விதிகள். வேற்றுமை புணர்ச்சியில லகரம் லா ஒன்று இடம்பெற்றிருக்கு, ஆனா அதுக்கு பக்கத்துல வந்து பார்க்கும்போது வல்லினங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த லகரம் வந்து இந்த லகரத்துக்கு பக்கத்துல கசட தபரையில ஏதாவது ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா அது என்னவா மாறும் அப்படின்னா இர்ரா மாறும்னு சொல்றாங்க. சரிங்களா? அது கண்டிப்பா என்னவா மாறிடும், ஆமா இல்லாம இர்ரா மாறிடும். அப்ப இங்க லகரம் இல்லு இருக்கு, அதே மாதிரி பக்கத்துல கசட தபரையில ஒரு வரிசை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அது கடற்கரையை மாறிடுது. லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா அது நகரம் வந்து திரிவது உண்டு. அதே மாதிரி பார்க்கும் பல் பிளஸ் என்னது பன்முகம். அப்ப இங்க என்ன மாறுனுச்சுன்னா இல்லு சி வந்து பார்க்கும் சேர்ந்து இர்ரா மாறுனுச்சு. ஒரு இல்லு இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல காய் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறும், இர்ரா மாறும். இல்ல சார் எனக்கு இல்லு இருக்கு, ஆனா எனக்கு இருக்கிறது பக்கத்துல ஏதோ ஒரு மெல்லின எழுத்தா இருக்கே அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்னவா மாறும்னா அந்த இல்லு மட்டும் எனக்கு என்னவா மாறுது அப்படின்னா இன்னா மாறுது. சரிங்களா? அது என்னவா மாறுது, ஆமா பன்முகம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. சரிங்களா? சரி ஓகே. அப்ப அடுத்து பாருங்க, லகரத்தை தொடர்ந்து, சரிங்களா, லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இந்த லகரம், சரி, அந்த லகரத்துக்கு அடுத்து ஏதாவது ஒரு வல்லினம் வந்துச்சுன்னா ஆமா லகரம் என்னவா மாறும் அப்படின்னா அந்த லா வந்து டாவா மாறுமா. இப்ப இங்க லகரம் இருக்கு, சரிங்களா, இல்லு. இதுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது என்ன இருக்கு, வல்லினம், அதை கசட தபர. சரிங்களா? பா வரிசையில தான் என்ன இருக்கு அப்படின்னா பே இருக்கு. அப்ப அது வரும்போது என்னவா மாறுது அப்படின்னா என்னவா மாறுது, ஆமா மக்கள் பிளஸ் பேரு. அந்த இல்லு இப்போதைக்கு இட்டா மாறுது. சரிங்களா? அந்த இல்லு இப்போதைக்கு என்னவா மாறி இருக்கு, இட்டா வந்து பக்கம் மாறி இருக்கு. சரிங்களா? லகரத்துக்கு தொடர்ந்து இப்ப லகரத்துக்கு பக்கத்து இப்ப பெரிய லாக்கு பக்கத்துல வந்து பார்க்கும் குண்டு லாக்கு பக்கத்துல வந்துச்சுன்னா அது இர்ரா மாறும், வல்லினம் வந்தா. மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா வந்து பார்க்கும்போது அது என்ன மாறும், இன்னா மாறும் நம்ம சொன்னோம். சரிங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த லாக்கு பொது லகரத்துக்கு பக்கத்துல வந்து பார்க்கும்போது வல்லின எழுத்து வந்துச்சுன்னா அது இட்டா மாறுது. சப்போஸ் மெல்லின எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது என்ன மாறுது அப்படின்னா வந்து பார்க்கும்போது இன்னா மாறுதுன்னு சொல்றாங்க. அதான் நகரமா மாறும். சரிங்களா? அது என்ன மாறும், நகரமா மாறும். வருமொழி தகரமாயின் லகரம் வந்து பார்க்கும், வர மொழி வந்து பார்க்கும் தகர வரிசையில இருக்குன்னு வச்சுக்கோம். சரிங்களா? இப்ப வரக்கூடிய வரிசை வந்து பார்க்கும் இப்ப என்னவா இருக்கு, தகர வரிசையில இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா சொல் பிளஸ் துணை சொற்றுணைன்னு மாறுமா. சரியா? சொல் பிளஸ் துணை என்னவா மாறும், சொற்றுணைன்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா? அப்ப வரக்கூடிய எழுத்து இப்போதைக்கு எனக்கு லகரமா இருக்கு. ஆமா, ஆனா வந்து பார்க்கும் சாரி இருக்கக்கூடிய எழுத்து எனக்கு லகரத்துல முடிஞ்சிருக்கு. ஆனா வந்து பார்க்கும்போது வரக்கூடிய எழுத்து எனக்கு என்னவா இருக்கு, தகர தகர வரிசையில இருக்கு. அப்பனா சொற்றுணை மாறும். சப்போஸ் வரக்கூடிய எழுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தா இல்லை, இப்ப நாவா இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? நாவா இருந்துச்சுன்னா அது என்னவா மாறுது அப்பனா பார்க்கும்போது இன்னா மாறுதுன்னு சொல்றாங்க. அது என்னவா மாறுது, இன்னா மாறுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி ஓகே. அப்ப அடுத்து பாருங்க, அல்வழியில் தனிக்குறிலை அடுத்து லகரம் தகரம் வரும்போது ஆயுதமாக மாறும். சரிங்களா? அது அல் வழியில இருந்து பார்க்கும்போது தனி குரலுக்கு அடுத்து லகரம் தகரம் வரும்போது அது என்னவா மாறும் அப்படின்னா ஆயுதமாக மாறும். இப்ப அல் பிளஸ் திணை தான், ஆமா அல் வழியில தானே வருது. ஆமா, அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப தனி குறிலுக்கு அடுத்து இங்க ஒரு தனி குறியில தான் இருக்கு, இதுக்கு அடுத்து தான் இல்லு இடம் பெறுது. அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப அல் வழியில வந்துச்சுன்னா அது என்னவா மாறும், அக்ரிணியா மாறும். பல் பிளஸ் துளி அப்படின்னா அது பக்ருலின்னு சொல்றாங்க. சரிங்களா? பல் பிளஸ் துணி அப்படின்னா அது பக்ருலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி ஓகே. இதுல வேற என்ன இருக்கு, அவ்வளோதான்ப்பா. சரி, இதை வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப ஜஸ்ட் வந்து பார்க்கும்போது ஒரு ரீடு மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? ஆமாம், இதை வந்து என்னென்ன இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அறம்னா என்ன, அறம்னா என்ன, இந்த அறம்னா வந்து பார்க்கும்போது நல்வழியை குறிக்கும். இது இந்த கூர்மையாக்கக்கூடிய இதை குறிக்கும். இந்த குறை அப்படின்னா வந்து பார்க்கும்போது குறை குடத்தை குறிக்கும், நாய் குறைக்கிறத குறிக்கும். இந்த வளம் அப்படின்னா நல்ல வளமான வாழ்க்கையை குறிக்கும். இந்த எல்லாம் அப்படின்னா வளம் வருதலை குறிக்கும். இந்த களம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்குறப்ப போர்க்களத்தை அதை பார்க்கும்போது போர்க்களம் அதை குறிக்கும். சரிங்களா? சரி ஓகே. அப்போ இவ்வளோ இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து எது எதுலலாம் என்னென்னலாம் வரும் அப்படிங்கறது வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா
தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா இது மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் வந்து பார்க்குறப்ப கேள்வி கேட்பாங்க. ஆமா, அதாவது இந்த களம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். சரி ஓகே. அப்ப இந்த காலம்னா வந்து பார்க்கும்போது அது நம்ம நெல்லெல்லாம் கொண்டு போய் சேர்த்துப்போம் பார்த்தீங்களா, அந்த காலம் சரிங்களா. ஆமா. ஹலோ. சரி ஓகேப்பா. இது இந்த 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 ஒரு விஷயத்த மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்ச் பண்ணி இதை எழுதுங்க சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.